ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோவில் ஆர்க் சர்வேவில் ட்ரைசெராடாப்ஸ் அப்படிங்கிற ஒரு டைனோசரை டேம் பண்ண போகிறோம். நம்ம முன்னாடி இருக்குதுல்ல, இதுதான் டேம் பண்ண போகிறோம். இதை டேம் பண்ணுறதுக்கு நான் கரண்ட்டாக எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஏரோ, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெரிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை நான் சாப்பிட்றதுக்கு. பார்க்கலாம் நம்மளால் இதை டேம் பண்ண முடியலையான்னு. முதல்ல நார்மல் ஒரு ஏரோ எடுத்து அதை அடிச்சுக்கிட்ட கூப்பிட்டுக்கலாம். ஃபஸ்ட் ஏரோவே மிஸ் ஆயிடுச்சு. இந்த அடி கன்ஃபார்மாக பட்டோம். இதுவும் மிஸ் ஆயிடுச்சு. சரி வாங்க, நம்ம கிராஸ் பவ் எடுத்து ஓகே அடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஒரு கல் மேலே நின்றுருக்கோம், அதுக்கு எட்டாத மாதிரி. அது மேலே ஏறாமல் தான் நல்லாயிருக்கும். ஏறாத. ஓகே சூப்பர். இப்போ நம்ம இது மேலே கரெக்டாக 15 ஏரோ அடித்தா இது மயங்கிடும். நம்ம இதை டேம் பண்ணிடலாம். இன்னும் 2 ஏரோ உடம்புல பட்டுருச்சு. 3 கிட்ட வரட்டும். 3 ஏரோ விட்டுக்கிறோம். என்ன கைஸ் தண்ணியில் போய் இந்த சுற்றுது. 4 ஏரோ விட்டுட்டோம். கரெக்டாக வரட்டும். கரெக்டாக வந்தால் எந்த கல் மேலேயும் ஏறி நம்மளை அடிக்காது. ஏறிடாத. ஓகே 4 ஏரோ விட்டுட்டோமா. 5 ஷிட் கொம்பளை பட்டுருச்சு. 5 6 7 கரெக்டாக அடிக்கணும். பட்டுருச்சு. 8. இப்போ அது ஓடுதா திரும்ப வருதான்னு நம்ம கரெக்டாக பார்க்கணும். திரும்ப வருது. 8 ஏரோ விட்டுட்டோம். 15ல் 8 விட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் விட்டு அது கன்ஃபார்மாக மயங்கிடும். கரெக்டாக வா செல்லக்குட்டி. ஓகே, அது உடம்பை பார்த்து அடிக்கணும். அது தலையில் அடித்தோம்னா அதுக்கு 9. சீக்கிரம் விடு. 10 அடிச்சிருச்சு கை சனியை. 11 12 13. ஐயோ கண்ணை விட்டு எங்கேயோ குருட்டாம்பாக்கில் விட்டேன். இப்படி இறங்கி போய் அது கிட்ட போய் அடிச்சிடலான் இருக்கேன். ஓடலை, நம்மளே தேடி தான் வருது. ஐயோ டைம் கல் விட்டு இறங்கிட்டேனே. இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் ஓடலாம், பின்னாடி ஓடலாம். அது வருதான்னு செக் பண்ணிக்கலாம். ஆமாம் கைஸ். ஐயோ என்னை காப்பாற்றுங்க. இந்த கல் மேலே எப்படியோ சரிக்கணும். குதி. இன்னும் ஒரே ரொட்டி. ஐயோ மிஸ் ஆயிடுச்சே. இன்னது ரவுண்டுக்கு இடிக்குமா? இடிக்குது. இடிச்சிருச்சே. ஒரு பிரச்சனை இல்லை. கொஞ்சம் தூரம் அப்படியே ஓடினோம்னா கரெக்டாக இருக்கும். அது மறந்துருச்சா? நீ இன்னும் மறக்கலை. என் பின்னாடி ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் வருது. ஐயோ நம்ம சோழி முடிய போகுது. டேம் பண்ணலான்னு தாண்டா வந்தவனைய. சரி அப்படியே இதை எடுத்துகிட்டு அதை திருப்பி. ஓகே கைஸ், வேறு வழியில்லை. ஓடு. தூக்கி அடிச்சிருச்சு. எல்லா ஆர்மரும் உடஞ்சிருச்சு. என்னோடதில் ஏறிட்டு இன்னும் ஒரே ஒரு ஜம்ப்பு. கைஸ் அது ஓடுது விடக்கூடாது. அடி. கைஸ் அடிச்சிட்டதை. அது தண்ணிக்குள்ளே இறங்கிருச்சு. மயங்கிச்சுன்னா சொல்லி அவ்வளோதான். கைஸ் 2 ஏரோ தான் இருக்குது. கரெக்டாக அடிக்கணும். ஓடு. அது தண்ணியிலேருந்து மேலே ஏறினதுக்கப்புறம் நம்ம அடிக்கலாம். தண்ணியிலேருந்து மேலே ஏறிடு. மேலே ஏறினோடனே ஒரே ஒரு கிளிக் அமுத்துனா போதும். அப்புறம் அது அந்த பக்கம் தண்ணிக்கு மேலே ஏறுடா. என்னடா பண்ணுற? ஏறிடு. தண்ணிக்கு மேலே போ. கொஞ்சம் தண்ணிக்கு மேலே போனால் போதும். நான் ஒரு ஏரோ தைரியமாக விட்டுடலாம். அப்புறம் மேலே ஏறிடுச்சு. விட்டுரு. மேலே ஏறு. வாங்க முடியும். டக்குன்னு போ. மேலே ஏறுடா. ஐயோ நான் தண்ணிக்குள்ளே மாட்டிக்கிட்டேன். அது ஏறிடுச்சு. கரெக்டாக இந்த ஒரே ஒரு ஏரோ விட்டுறணும். கரெக்டாக விட்டுறா. கிட்ட போயிட்டு விட்டுட்டேன். மயங்கிருச்சு. போடு. ஃபைனலாக நம்ம ட்ரைக்கு அடித்து நாக் அவுட் பண்ணிட்டோம். இப்போ வீட்டுக்கு போய் கொஞ்சம் பயோடாக்சின், அதுக்கப்புறம் அது பேர் என்ன, மோஜோபெரி, அதை எடுத்துகிட்டு வந்தால் டேம் ஆகிறது சீக்கிரமாக டேம் ஆகும்னு சொன்னாங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம க்ரீனுக்கெல்லாம் லெவலப் ஆகிறதுக்கு இந்த குட்டி டைனோசர் கொஞ்சிட்டு போகலாம்.
செல்லக்குட்டி எல்லாம் ஜாலியாக இருக்கணும். சிரிச்சு விளாடுங்க. இப்போ நம்ம க்ரீனுக்கு டெவலப் ஆகுது. நம்ம டக்குன்னு வீட்டுக்குள்ளே போய் அந்த கதவை ஒர்க் ஸ்டேஷன் ஏரியாவை நீக்கிட்டு ரிசோர்ஸ் இதுதான் ரிசோர்ஸ், இதை ஓப்பன் பண்ணி பயோடாக்சின் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். நம்ம கையில் இருக்க வெயிட்டெல்லாம் உள்ளே வச்சுட்டு போயிடலாம். அப்போ தான் நம்ம ஓட முடியும். ஓகே, இதையும் வச்சிடலாம், இதையும் வச்சிடுவோம். அப்புறம் ஃபுட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 67 மோஜோபெரி இருக்குது. இதே 10 தான் நினைக்கிறேன். சரி வாங்க அதை போய் நம்ம கொடுத்து பார்ப்போம். நம்ம ட்ரைக்கு அதோட பேர் ட்ரைக்குனே வச்சிடலாங்க. எதுக்கு ஃபுல்லாக ட்ரை ஹீரோஸ் ஆர்எஸ் அப்படின்னு கூப்பிட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ட்ரைக்குன்னு வச்சிடலாம். போண்டி எடுத்துருச்சு. இந்த கல்லுலேருந்து நான் கொஞ்சம் கீழே இறங்கினாட்டி கல்லுலேருந்து நான் கீழே இறங்கவே இல்லை. அது டோப்பர் ரன் எடுக்குதுன்னு நினச்சி போனதுக்கு என்னைய பிடிச்சி எந்த அடி வெளுத்து போச்சு. இதோட ஃபுட் லெவல் கொஞ்சம் குறைட்டு அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இதோட ஹெல்த்து 1850. ஓகே, மெல்லி டேமேஜ் 200 கிட்ட இருக்குது. வெயிட்டு 500 இருக்குது. ஓகே, நம்ம டேம் பண்ணால் நல்லா தான் இருக்கும். இதோட மேலா ஃபீமேலா இல்லைங்க, இது மேலே டேம் பண்ணால் 70% லெவல் அதிகமாகும். சரி, மேஜோபெரி போட்டுடலாம். கைஸ் இது பாருங்கள், ஒரு பைட்டுக்கு 3.1% தான் டேம் ஆகுது. கடைசியில் உங்களுக்கு காமிக்கிறேன். கைஸ் நம்ம ட்ரைக்கு அந்த பக்கம் டேமிங் ஆகிட்டுருக்குது. அந்த கேப்பில் நம்ம ஃபார்ம் பண்ணோம்னா நம்ம ஃபார்முக்கு போட ஃபர்டிலைசர் வேணும். அந்த ஃபர்டிலைசர் எதுவும் இல்லை, அனிமல்ஸோட ஆய் தான். அதனால் இந்த அனிமல் அதிகமாக ஆய் போடுன்னு கேள்விப்பட்டேன். அதனால் இந்த அனிமல் இங்கே டேம் பண்ணுறதுக்கு அடித்து வைக்கலான்னு வந்துட்டேன். ஐயோ தெரியாமல் முடிச்சிட்டேன். சரி வாங்க, இதை நம்மளுக்கு ஃபுட்டு கொடுத்து டேம் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம ட்ரைக்கு 50%க்கு மேலே டேம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு ½ அன் ஹவர் வெயிட் பண்ணால் போதும். நீங்களாம் ரொம்ப லக்கி கைஸ். நாங்கள் கஷ்டப்பட்டு டேம் பண்ணுறதை நீங்கள் சின்ன கிளிப்பில் பார்த்துட்டு போயிடலாம். உனக்கு கொண்டுடலாம் எல்லாம். இவன் அங்கே வந்து நம்மளோட டைனோசர் அடிச்சிருவான். எந்த டிலோ வந்தாலும் நம்ம டிலோ கலரில் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். சரியான சண்டை. என்னை இன்னும் அது ஒரு அடி கூட அடிக்கலை. இப்போ அடிச்சிடும்னு நினைக்கிறேன். அடிச்சிடாத கொண்டுட்ட கைஸ். சூப்பரில் நம்ம ட்ரைக்கோட சேடில் செய்கிறதுக்கு நம்மக்கிட்ட ரிசோர்ஸ் இல்லை. ஆனால் இதோட சேடில் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. இவனை டேம் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போய் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பன்னிக்குட்டியை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு. அதோட சேடலும் போட்டாச்சு. இப்போ அதோட மேலே ஏறி நம்ம அதுக்குன்னே ஒரு இடத்த உருவாக்கிக்கிறோம்ல, அதில் கொண்டு போய் விட்டுறலாம். போகுமா? பரவாயில்லையே, போகுது கைஸ். இந்த பக்கம் ஓரமாக விட்டுறலாம். விட்டுட்டு நம்ம இறங்கி போய் ட்ரைக்கு எவ்வளோ % டைம் ஆகிக்குதுன்னு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வேறு என்ன, நான் வெயிட் பண்ணோம். நீங்கள் ஜாலியாக கடைசியில் வந்து பார்த்துட்டு போயிடுவீங்க. நம்ம ட்ரைக்கு ஃபுல்லாக மோஜோபெரியே கொடுத்துட்டோம். ஒரு 200 மோஜோபெரி பக்கம் ஹார்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கொடுத்தோம். ஹை கிராஃபிக்ஸ் கேம் லாக் அடிக்குது. வந்துருச்சு. அந்த ட்ரைக்கை பிடிச்சாலும் அதை ரைட் பண்ணுறதுக்கு அடுத்த எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். ட்ரைக் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70% டேம் ஆகிடுச்சு. 66.9% டேம் ஆகிடுது. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் ஆகிரும். சரி நீங்கள் போங்க, நான் கஷ்டம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ட்ரைக்கை கிட்டத்தட்ட டேம் பண்ணி முடிக்க போகிறோம். இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பைட் எடுத்தால் முடிஞ்சிடும். ஒரு பைட்டுக்கு 0.6% டேம் ஆகிட்டுருக்கு கைஸ். பார்த்தீங்களா எத்தனை பெரிஸ் மிச்சம் இருக்குதுன்னு? 6 7 ஐயோ கீழே வந்துட்டேனே. நம்ம ட்ரைக் மேலே ஏறி நின்னோம்னா ஓகே கரெக்டாக நின்றுருக்கோம். இப்போ அது எந்திரிக்கும் போது அது மட்டும் சேர்த்து எந்திரிக்கணும். எஸ், கீழே ஒழுகாத கரெக்டாக ஜம்ப் பண்ணி
எஸ் ட்ரைக் சேட்டில் போடவே மேலே ஏறி உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா சூப்பர். நம்ம ட்ரைக் 194 லெவல் 2400 ஹெல்த்து. இதோட அட்டாக்கு வெயிட்டு ஸ்டாமினாவில் ஒரு வாட்டி பார்க்கலாமா? இதோட வெயிட்டு 600, மெலி டேமேஜ் 340, ஸ்டாமினா 630. ஓகே, நல்ல ட்ரைக் தான் பிடிச்சிருக்குறோம், சூப்பரான ட்ரைக்கு. ஓகே, இந்த ட்ரைக்கு நம்ம அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம். வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகலாம். வந்துரு ட்ரைக் செல்லக்குட்டி. இதோட பேர் இன்னும் நம்ம மாற்றலை, இது வரட்டும். வீட்டு பக்கத்தில் வந்தோடனே அதோட பேரை மாற்றிடலாம். சீக்கிரம் வர ட்ரைக் செல்லக்குட்டி. ஐயோ சார், நானே பயந்துட்டு என்னடா இது டைனோசர் அதிர்ட்டு வருது. இப்போ போய் ஸ்டாப்பாக கொடுத்தோம்னா ட்ரைக் ஸ்டாப் ஆயிடணும். ஓகே, ட்ரைக் ஸ்டாப் ஆகிட்டான். இவன் பேரை போய் மாற்றிடலாம். ட்ரைசரா டாப்ஸ்லேருந்து ட்ரைக். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில் நம்ம ட்ரைக் பிடிச்சோம். அதுக்கப்புறம் பியோமியாங்கிற ஒரு பன்னிக்குட்டியை பிடிச்சோம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.